வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் கிளாஸ் ரூம் பிஹேவியர், அதாவது பிள்ளைங்க 8 to 10 இயர்ஸில் அந்த ஏஜ் குரூப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன, அவங்களோட பிஹேவியரில் என்ன விதமான பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு தர முடியும், என்ன அப்ரோப்ரியேட் பிஹேவியர் எப்படி நம்ம வளர்த்துக்கணும், எதெல்லாம் அப்ரோப்ரியேட், எது அப்ரோப்ரியேட்டுக்கு மாறாக உள்ள இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த அப்ரோப்ரியேட்னஸ் இன் எக்ஸ்பிரஸிங் ஆக்டிவிட்டீஸ், அதே மாதிரி அப்ரோப்ரியேட்னஸ் இன் ஸ்பீக்கிங், அப்ரோப்ரியேட்னஸ் இன் தாட் ப்ராசஸ் அப்படின்னு எல்லா விதத்துலேயும் இந்த சரியான முறையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம். பிள்ளைங்களுக்கு அவங்களே செய்துப்பாங்க அப்படின்றத காட்டிலும் எல்லாவற்றையும் நம்ம செய்து காட்டி சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் ஓவர் த பீரியட் அவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே பார்த்து கற்றுக்கிற ஒரு பிஹேவியர், ரோல் மாடல் இருந்ததுன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல பழக்கம் இருக்கும். அதனால் தாய் தகப்பனோ தாத்தா பாட்டியோ யார் வீட்டில் இருக்கிறாங்களோ ஹோம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு சரியான நல்ல மாடலாக இருக்கணும். இது நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் எங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம எல்லாருமே நல்ல மாடலாக இருக்கணும். எதுக்குன்னு கேட்டால் அவங்களாம் அடுத்த ஜெனரேஷன் உள்ளவங்க. வரப்போகிற ஜெனரேஷனுக்கு எந்த விதமான குறைபாடுடைய ஒரு சமுதாயத்தையும் காட்டித்தரது ஒரு ஏற்புடைய செய்தி இல்லை. அதனால் நல்ல சிறப்பான சமுதாயம்தான் இந்த சமுதாயம். நம்மை என்ன பண்ணாது, மேல் நோக்கி அழைத்து செல்லும், மேம்படுத்தி தரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை, ஒரு நம்பிக்கையை, திடமான நம்பிக்கையை நம்ம பிள்ளைங்களுக்கு வளர்த்து கொடுக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும், அதுக்கு ஒரு நல்ல மாடலாக நம்ம இருக்கணும். ஒரு வீட்லேயும் இருக்கிற பெரியவங்க அவங்கவுங்க ஒரு நல்ல மாடலாக இருந்தாங்களான்னு அடுத்தது வரும்பொழுது அது அவங்களுக்கு சரி எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்கன்ற ஒரு பெரிய எண்ண ஓட்டம், அதாவது ஒரு கனமான ஒரு எண்ணம், ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் அது வரும். அந்த திடமான நம்பிக்கை வந்துடுதுன்னு சொன்னால் அவங்க செய்கிறது எல்லாமே சரியான செயல்களாக மாறுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதனால் ஒரு வகுப்பறையில் இருக்கணும் அப்படின்னா அது அங்கே இருக்கிறது டீச்சர் தான். டீச்சர் இருக்கிறவங்க டீச்சர் இவங்களை காட்டிலும் பெரியவங்க தான். அப்போ பெரியவங்களை எப்படி படிக்கணும், நல்லபடியாக மரியாதையாக பேசணும், அவங்கள்ட்ட எப்போவும் அவங்கள விஷ் பண்ணணும் அப்படின்னு. இந்த பிஹேவியரை 10 வயசில் நல்லபடியாக ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் போல் ஒரு திடமான ஒரு நம்பிக்கையை அதை மாற்றினமான அந்த எண்ண ஓட்டங்கள் அது அப்படியே மேலும் மேலும் என்ன பண்ணோம், ரிஃபைண்ட் ஆகிட்டு 10, 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த ஆசிரியர்கிட்ட நல்லபடியாக பழகிறதுக்கு இது ஒரு சேனல் போல் அமையும். இது ஒரு பிரியாம்பிள் போல் இருக்கும். எதுக்குன்னு கேட்டால் பிள்ளைங்களுக்கு நல்ல மேல் வகுப்புக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற ஆசிரியர்கள்கிட்ட சிறப்பாக மரியாதையாக பழகணும். அந்த தே ஹவ் பீன் வெல் ட்ரெயின்டு அப்படின்றத, வெல் ட்ரெயின்டுன்னு என்ன, இந்த மாதிரி ஹவு டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப், ப்ராப்பர் பிஹேவியர் எப்படி வளர்த்து கொடுக்கறது அப்படின்னு அவங்க அதை பார்க்கணும். ஸோ அதனால் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் என்ன, சக பிள்ளைங்களோட ஒழுங்காக பேசணும், சக பிள்ளைங்களோட ஹர்ட்டிங் அதர்ஸ் ஷுட் பி அவாய்டட். அப்புறம் அதே மாதிரி டிஸ்ரப்டிவ் பிஹேவியர், சில பசங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்ட் பிஹேவியர்னு சொல்கிறோமே தவிர இன்அப்ரோப்ரியேட்டாக என்ன பண்ணுவாங்க, டிஸ்ரப்டிவாக, அதாவது பிள்ளைங்களை அவங்க எழுதும்போது அவனோட நோட்டை பிடிச்சி ஆட்டி விடுறது, அவன் தனித்தனியாக டேபிள் சேரில் உட்கார்ற கிளாஸாக இருந்தால் அந்த டேபிளை பிடிச்சி ஆட்டிட்டு வருது, இல்லைன்னா ஒரு காரணமும் இல்லாமல் அவன் டேபிளுக்கு அடியில் நம்மளோட பென்சிலை போட்டு அங்கே போய் குனிஞ்சு எடுத்துகிட்டு வரும்போது அவனை நல்லா என்ன பண்ணுறது, டிஸ்டர்ப் பண்ணிட்டு வருது, இல்லைன்னா அவன் பேகை பிடிச்சி ஆட்டுறது, அது மாதிரி சின்ன சின்ன ட்ரைவியல் திங்ஸ் தான். பட் தீஸ் திங்ஸ் டிஸ்டர்ப் த மைண்ட்ஸ். அது என்ன பண்ணும், நம்ம பையன் ஆட்டிட்டு போகிறானே அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அவனோட கவனம் அதனால் அது என்ன பண்ணும், சிதறிடும். அதனோட சேனலைசிங் மைண்ட் செட் இருக்கே, அந்த சேனலைசிங் அந்த பேட்டர்ன் தட் வில் கோ டிஸ்ட்ராக்டட், அது மாதிரி ஆகும். இதனால் ஒய் ஆர் யூ டூயிங் தட் அப்படின்னு கேட்டால் அதுபோல் கேள்விகளுக்கு அந்த பிள்ளைங்கள்ட்ட பதில் இருக்காது. அவங்களுக்கு தெரியாது, தே ஆர் டூயிங் இட் இம்பல்சிவ்லி, தி டசன்ட் ஹேவ் எனி ப்ரீ பிளானிங். இது மாதிரி இருக்குது அப்படிலாம் ஐடியா பண்ணி பிளான் பண்ணி இது பண்ணுவாங்களாங்க, இல்லை, பிளான் இல்லாமல் செய்கிறதுனால. ஸோ டிஸ்ரப்டிவ் பிஹேவியர்னு வரும்போது அவங்கள ஹர்ட் பண்ணுறது, கிளாஸ்மேட்ஸ் கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, அவனோட பென்சிலை வாங்கி ஸ்நாச் பண்ணி, தட் இஸ் பிடுங்கி அதை கீழே போட்டு விடுறது. கீழே போட்டால் சமயமாக அதனோட பென்சிலோட ஷார்ப் போயிட்டு அவனுக்கு இம்மிடியேட்டாக எழுத முடியாது. தெர்வே மிஸ்ஸஸ் ஃபியூ சென்டென்சஸ் ஃப்ரம் த போர்டு, அதுக்குள்ளே மிஸ் போர்டில் அழிச்சுடுவா. அது மாதிரி இவன் ஒருத்தரோட ஒரு கிராங்கியான பிஹேவியர் அடுத்தவனோட ஹோம்ஒர்க் எழுதிக்கிறதோ அசைன்மெண்ட் எழுதுறதோ கெட்டு போயிடும். ஸோ அதனால் என்ன ஆகுது, அது ஒரு சின்ன ப்ளஷர் இல்லை, அப்படி ஒரு பிஹேவியர்.
அது என்ன அவனுக்கு அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணுற பசங்களுக்கு டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் வச்சுருக்கவனுக்கு தனக்கு இப்படி இருக்குது, அவன் எழுதாம விட்டா நம்மளுக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற ஒரு வெஞ்சன்ஸை வளர்த்துக்கிற மைண்டு கூட அந்த வயசில் வந்திருக்காது தான். ஆனால் சிலப்போ அது மாதிரி இருப்பான். அப்படின்னா கிரவுண்டில் நடக்கிறதுக்கு கிளாஸ் ரூமில் அதை தீர்த்துப்பாங்க. அது வந்து முயற்சி பண்ணி இடைஞ்சல் பண்ணுறது, டிஸ்ரப்ஷன் கொடுக்கறது. கிரவுண்டில் இருக்கிறத கிரவுண்டில் தான் பார்த்துக்கணும், வகுப்பறையில் நடக்கிறத வகுப்பறையில் தான் பார்த்துக்கணுன்ற அந்த பிஹேவியரையும் அது ரெண்டுத்தையும் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். இதை வந்து டீச்சர் ஒரு கிளாஸில் சாதாரண ஒரு விஷயமா இதை சொல்ல துவங்கலாம். இது மாதிரி கேம்ஸ் பீரியட் முடியுதுன்னா அங்கே எதான தப்பு நடக்கும். சில நேரத்தில் பிள்ளைங்க அவுட் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லாட்டி போனால் அவுட்டு வந்து பொய்யா சொல்லி அவுட்டுன்னு விடுவான். அது போலலாம் நடக்கும்னு சொன்னால் அது மறுபடியும் அடுத்த கேம்ஸ் பீரியடில் தான் அதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கணுமே தவிர நாட் இமீடியட்லி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம். அதாவது அடுத்த பீரியடு மேத்ஸ் பீரியடுன்னு வைங்க, அந்த பீரியடில் வந்து அந்த கேம்ஸ் பீரியடில் நடந்த தப்புக்கெல்லாம் இங்கே வந்து அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, அவுட்லெட் பார்க்கக்கூடாது. இதை வந்து அந்த கேம்ஸ் டீச்சரும் சொல்லி அனுப்பணும், இந்த மேத்ஸ் டீச்சரும் சொல்லணும். கேம்ஸ் பீரியட் போயிட்டு வந்துட்டா இது போல் இருக்கணும்னு. இதில் இன்னொன்று கூட பண்ணலாம், அந்த கரிக்குலம் தயார் பண்ணும்போது கேம்ஸ் பீரியடுக்கு அப்புறம் இன்னும் சாதாரண ஒரு ட்ரைவியலாக இருக்கிற பீரியடாக தான் அதை மாற்றணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, மேத்ஸ் பீரியடு இங்கிலீஷ் கிராமர் தமிழ் இலக்கணம் அதுபோல் டஃப்பாக படிக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கேம்ஸ் பீரியடுக்கு அடுத்தது வைக்கக்கூடாது. அதுபோல் இருந்தாக்க தமிழ் இலக்கணம் படிச்சுட்டு போய் நம்ம கேம்ஸ் பீரியட் விளையாடலாம். அது மாதிரி அந்த மாதிரி கூட கிளாஸ் பீரியடை நம்ம செட் பண்ணும்போது இட் ஹாஸ் டு பி கன்சிடர். அந்த டீச்சர் வந்து கரிக்குலம் ஒரு வாரத்துக்கு உண்டான டைம் டேபிள் போடுறாங்க இல்லையா, திஸ் ஹாஸ் டு பி அட்ஹர்ட் ஃபார் த என்டையர் இயர் அப்படி கூட இருக்கும். அந்த மாதிரி அந்த முதல்ல டைம் டேபிள் போடும்பொழுது இதெல்லாம் கூட கவனத்தில் வச்சுக்கணும். அது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி அந்த கேம்ஸ் பீரியடில் நடக்கிற தவறெல்லாம் வகுப்பறையில் கொண்டு வந்து அவுட்லெட் பார்க்கறதுக்கு முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் சண்டை பதிவில் சொன்னால் போயிது தான். ஒரு அப்ரோப்ரியேட்னஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு 1 to 11 நம்பர் போட்டுண்டா ஓவர் த பீரியட். ஒரே ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னால் அந்த 10-11 வயசில் இருக்கும்பொழுது அந்த 5ஆம் வகுப்பு துவங்கும்போது இருக்கிற அப்ரோப்ரியேட்னஸ் அது ஓவர் த பீரியட் அந்த நம்பரை அதை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அவர் ஆஃப் ஏர்லி முடிஞ்சு தட் இஸ் ஜான்வரி வரும்போது டிசம்பர் தாண்டி ஜான்வரி அதுபோல் ஒரு 6 or 7 months ஆன பிறகு டெஃபினெட்லி தே ஆர் ப்ரோக்ரஸிங் வெல். த ப்ரோக்ரஸிங் கர்வ் போடுறோமே அந்த ட்ரெண்ட் வந்து அப்பர் லெவலில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களோட பிஹேவியரை பிள்ளைங்களோட ஸ்கில்ஸை நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியது அத்தியாவசியம். இது 2 பேரோட கடமையும், 2 ஃப்ரண்ட்லேயும், ஹோம் ஃப்ரண்ட்லேயும் இதை மாடிஃபை பண்ணணும், கிளாஸ் ரூம் ஃப்ரண்ட்லேயும் இதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.